கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த யூடியூப் சேனல் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரும் மகிழ்ச்சி அடைகிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளோடு சில காரியங்களை பேச வேண்டும் என்று விரும்புகிறார். இப்பொழுதும் இந்த நாளுக்கான ஒரு வார்த்தையை கர்த்தர் என்னிடத்தில் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையாவது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 10 வசனம். இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தையாய் கூட இருக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். என்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். கர்த்தருடைய ஜனங்கள் எப்பொழுதும் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்பதை அவர் திட்டவட்டமாக விரும்புகிறார். கர்த்தருக்கும் பாவம் செய்வதற்குமே அன்றி வேறு எதற்கும் நாம் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்றே அவர் விரும்புகிறார். கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாதே. இந்த வேத புத்தகத்தில் சுமார் 100 முறைகளுக்கு மேலாக இந்த பயப்படாதே என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எப்பொழுதுமே நாம் தைரியமாய் இருக்க வேண்டும் என்று உறுதியாக விரும்புகிறார். ஏனென்றால் கர்த்தர் நம்மளோடு இருப்பேன் என்று அவர் உறுதியாக சொல்கிறார். நான் உன்னுடனே இருப்பேன், நான் உன்னுடனே இருப்பேன். நான் உன்னுடனே இருப்பேன் என்றால் அந்த வார்த்தை வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுளிடத்தில் இருந்து அது வருகிறது. எவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு விஷயம் பாருங்கள். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் நான் உன்னுடனே இருப்பேன், ஆதலால் நீ பயப்படாதே என்று திட்டவட்டமாய் சொல்லுகிறார். பயப்படக்கூடிய காரியங்கள் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தினமும் நடைபெறுகிறது. பலவீனங்கள், நோய்கள், பண பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், ஏதோ ஒரு காரியம் நம்மளை தினமும் பயப்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாதே. எந்த ஒரு வெற்றிக்கு முன்பாக நாம் பயப்படாமல் இருக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. ஒரு முறை இந்த கொரோனா பீரியடில் லேசான ஒரு ஃபீவர் எனக்கு வந்தது. உடனே ஜீசஸ் கால்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணினேன். அப்போ அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை, நீங்கள் இந்த காய்ச்சலுக்கு பயப்படாதிருங்கள். உடனே நான் புரிந்து கொண்டேன், ஆம், நாம் கொள்ளை நோய்களுக்கு பயப்படக்கூடாது என்று 91 சங்கீதத்தில் திட்டவட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் நான் பயப்பட மாட்டேன் என்று ஒரு முடிவுக்கு வந்தேன். அந்த காய்ச்சல் உடனே மறைந்து விட்டது. பாருங்கள், ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் நாம் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். திகையாதே, நான் உன் தேவன். ஏன் பயப்படக்கூடாது என்றால் கர்த்தர் நம்மளுடைய கடவுளாய் இருக்கிறார். அவர்தான் நம்முடைய உடலில் உள்ள ஒவ்வொரு பகுதியையும் உருவாக்கி இருக்கிறார். வானங்களையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள மச்சங்கள் யாவையும் உருவாக்கி இருக்கிறார். தேவனால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆதலால் அவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை பலப்படுத்துவேன். ஐ வில் ஸ்ட்ரெங்தன் யூ. உன்னுடைய உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாவற்றையும் நான் பலப்படுத்துவேன். உன் மனதை நான் பலப்படுத்துவேன். தைரியமாயிரு. நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தர் ராஜசிங்கமாய் இருக்கிறார். ஆதலால் நாம் ஒவ்வொரு காரியங்களிலும் பயப்படாமல் இருப்பேன் என்று நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்கிறார்.
அவர் நமக்கு உதவி செய்வார். ஐ வில் ஹெல்ப் யூ. கர்த்தர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்மளை கைவிட மாட்டார். நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கிற கடவுளாய் இருக்கிறார். ஆதலால் அவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் எப்படியாவது உனக்கு உதவி செய்து உன்னை வெற்றியுள்ள ஒரு மனிதனாய் மாற்றி விடுவேன், உன்னுடைய நோய்களை குணமாக்கி விடுவேன், உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நான் தீர்த்து தந்து விடுவேன், ஆதலால் நீ என்னை விசுவாசி, நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறார். பாருங்கள், நாம் அநேகர் நீதி உள்ளவர்களாக இருக்கிறோமா அல்லது எவ்வளவு பரிசுத்தத்தில் வாழ்கிறோம் என்பது தெரியாது. ஆனால் கர்த்தர் தம்முடைய பரிசுத்தத்தையும் தம்முடைய நீதியையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரே நம்முடைய பரிசுத்தமும் நீதியுமாய் இருக்கிறார். அவர் சொல்கிறார், உன்னுடைய நீதியின்படி அல்ல, என்னுடைய நீதியின்படி நான் உன்னை தாங்குவேன், நீ பயப்படாதே. அநேகருக்கு சில பயங்கள் இருக்கும். ஐயோ, நம்ம இந்த தவறுகள் செய்திருக்கிறோம், நாம் நீதியாக நடக்கவில்லை என்கிற அந்த பயங்கள் இருக்கும். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துக்குள் நாம் தேவனுடைய நீதியாய் மாறுகிறோம், புது சிருஷ்டியாய் மாறுகிறோம். ஆதலால் கர்த்தர் சொல்கிறார், நான் என்னுடைய நீதியை உன்னுடைய நீதியாய் நான் மாற்றி தருவேன், ஆதலால் நீ பயப்படாதே என்று சொல்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலிருந்து நான் பயப்பட மாட்டேன், எந்த ஒரு சிறிய காரியத்துக்கும் நான் பயப்பட மாட்டேன், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், நான் கர்த்தரை நம்புவேன் என்ற ஒரு முடிவுக்கு நாம் வரும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் தினமும் செய்கிற கடவுளாய் இருக்கிறார். ஜெபம். அன்பு மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அருமை பிதாவே, இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே வருகிறோம். சாத்தான் பல காரியங்கள் மூலமாய் எங்களை பயங்காட்டினாலும் நீர் எங்களை பார்த்து பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறீர். அதன்படி நடக்க எங்களுக்கு மன தைரியத்தை எங்களுக்கு கிருபையாய் தர வேண்டும் என்று நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம். இந்த பயங்களை உண்டு பண்ணும் எல்லா அந்தகார சக்திகளையும் நான் இயேசு கிறிஸ்துவை நாமத்திலே கடிந்து கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை எங்களை மூடிக்கொள்ளட்டும். இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவை நாமத்தாலே கருத்தாய் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.